அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 25, 2024, ஆடி 9ஆம் நாள் வியாழக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். அழகிய காட்சியை தேடாதீர்கள், காணும் காட்சியை அழகாக்குங்கள். உலகம் அதிசயமாகவே இருந்தாலும் மனம் விரும்பினால்தான் ரசிக்க முடியும். காணும் காட்சியை ரசித்து வாழ்க்கையை அழகாக்குவோம். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ஜெயந்தி மகாராஜ் ஃப்ரம் சிவகாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன், மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன், ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். இறை வணக்கம். என் வாழ்க்கையில் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ராகுல் ரமணன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக. டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விழிக்கும் போது அன்றைய நாளை திட்டமிடுங்கள். உங்களை நல்ல மனநிலையில் வைத்துக் கொள்ளவும் உங்களை சுற்றி இருப்பவர்களை மகிழ்விக்கவும் உதவும் என நம்மை 8 நடைப்பயிற்சிக்கு அழைத்துச் செல்ல வருகிறார் நமது 8 நடைப்பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கூட பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுகளையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் 2 பேருமே இப்போ முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். அவர்களிடம் நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பயிற்சிகளும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை மனதில் நினைத்து ஒவ்வொரு நாளும் இந்த செயலை செய்து தொடங்க வேண்டும். தொடர்ந்து 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்தவர்களையும் நாம் இணைத்து வைத்தவர்களையும் மனதில் எண்ணி அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும் என்ற பிரபஞ்சத்திடம் வேண்டி இருக்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய ஆழ் மனதில் கேட்க வேண்டிய முக்கியமான முத்தான 3 கேள்விகளை நாம் கேட்டு இருக்க வேண்டும். அதற்கான பதில்களை வாங்கி இருக்க வேண்டும். முதல் கேள்வியாக, நாம் எதற்கு இப்பொழுது 8 நடை நடந்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஏன் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? 3வதாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான முக்கிய 3 கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு அதற்கான விடையை பெற்றிருக்க வேண்டும்.
நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நமது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இதில் 4ல் ஒரு பதில் நிச்சயமாக எல்லாரிடத்திலும் இருக்கும். தொடர்ந்து நம்ம ஏன் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? டைகர் குழுமத்தை பற்றி நீங்கள் அறிந்தவை என்ன அப்படிங்கிறது உங்களுடைய ஆழ்மனம் சொல்லி அதற்கான பதிலை தரும். நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இலக்கு என்ன என்பது நினைவில் வந்திருக்கும். இலக்கை நோக்கி எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், இன்னும் எத்தனை நாட்களில் இலக்கை அடையப் போகிறோம், எட்டிவிடும் தூரத்தில் தொட்டுவிடும் தூரத்தில் இலக்கு வந்துவிட்டது அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வர ஆரம்பிக்கும். இலக்கை நோக்கி நம்மளுடைய அடியை எடுத்து வைக்க ஆரம்பிப்போம். இலக்கை விட்டு நாம் வேறு எங்கேனும் திசை மாறி இருந்தால், மடை மாறி இருந்தால், நம்மளுடைய கவனச்சிதறல் ஏற்பட்டிருந்தால், இப்போ நம்ம ஒருநிலைப்பட்டு இல்லை நாம் இலக்கை நோக்கி பயணிக்கலாம்னு போன பாதையை விட்டு நம்ம மீண்டும் இலக்கை நோக்கி பயணிக்கலாம். இலக்கு 8 நடை பயிற்சியில் கூடுமான வரை எல்லாருடைய இலக்கும் 2 விதத்தில் தான் இருக்கும். என்னையை பொறுத்தவரை நான் அப்படித்தான் எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கிறேன். இலக்குகளை டைகர் குழுமத்தில் 8 நடையில் நடக்கும் பொழுது நீங்கள் இலக்கு வைக்க வேண்டும் என்றால் அது 2 இலக்கு தான். ஒன்று உங்களுடைய ஆரோக்கியம், இன்னொன்று உங்களுடைய பொருளாதாரம். இந்த 2 இலக்குகளை தான் நீங்கள் வச்சிருக்கணும். அதன் பிறகு நீங்கள் விசுவலைசேஷனில் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம். உங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்டது, உங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்டது, இன்னும் உங்களுக்கு என்னவெல்லாம் ஆசை இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் விசுவலைசேஷனில் பண்ணலாம். ஆனால் 8 நடை பயிற்சியில் நீங்கள் இலக்கு அப்படின்னு இப்போ நான் கேட்கும்போது இந்த இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோம்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 2 தான் வைக்கணும். அது நம்ம ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, 2 நம்மளுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. ஸோ கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆடியோ கேட்டிருந்தோம் அல்லவா? நம்ம பிரபஞ்சத்திட்ட கேட்கும் பொழுது அப்படின்னு ஒரு விஷயத்தை அந்த குருநாதர் சொல்லியிருந்தார். நம்ம மைண்டில் நெகட்டிவிட்டி அது மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம 8 நடை நடக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஸோ நான் ஆரோக்கியமாக இருப்பதற்காக இந்த பயிற்சி செய்கிறேன். அதே போல் நான் ஒரு நல்ல செல்வந்தனாக இருக்கிறேன், நான் விரும்பியதெல்லாம் வாங்குகிறேன், எனக்கு வேண்டுங்கிற அளவுக்கு பணம் இருக்கிறது, நான் நிறைய பேருக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த எண்ணத்தை தான், இந்த ஃபீலை தான் நம்ம இந்த உணர்வை தான் நம்ம வச்சுருக்கணும். இப்போ நம்ம கனவு கண்டு கொண்டு இருக்கக்கூடாது. எனக்கு சிகப்பு நிறத்தில் அல்லது வெள்ளை நிறத்தில், அது என்னுடைய நீல நிறத்தில்னு நம்ம முந்தைய நாளை நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தோம் அல்லவா? நம்மளுடைய கனவு வாகனம் இப்படியெல்லாம் கற்பனை செய்து கொண்டு நடக்கக்கூடாது. நடக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த ஃபீல், அந்த சந்தோஷம் இருக்கணும். இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம தோப்புக்கரணம் சொல்லும் பொழுது ஸ்லோகன் சொல்லுவோம். அந்த ஸ்லோகன்களில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்லோகனையும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அன்றைக்கி நான் நிறைய பேரை பார்த்தேன், தோப்புக்கரணம் 3 செய்கிறீங்க, 7 செய்கிறீங்க, 18 செய்கிறீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. 27 ஏன் செய்யலை அப்படின்னா, அதை நீங்கள் ஏதோ கடமையாக செய்வது போல் உங்களுக்கு தோன்றுகிறது. நீங்கள் தோப்புக்கரணம் செய்கிறதே மறந்துடணும். அந்த இடத்துல தோப்புக்கரணம் நம்ம செய்யலை. நம்ம ஆனந்தமாக நம்மளுடைய உள்ளுறுப்புகளை கவனிக்கிறோம். ஆனந்தமாக அந்த செயல், என்னுடைய மூளை இப்போ சுறுசுறுப்பாக இயங்குகிறது, என்னுடைய உள்ளுறுப்புகள், என்னுடைய சிறுநீரகம் சுறுசுறுப்பாக இருக்கிறது, என்னுடைய இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறது அப்படின்னு அந்த ஸ்லோகன் கேட்கும் போதெல்லாம் அதுக்குள்ளே நம்ம புகுந்துட்டாலே போதும், நம்மளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது மறந்துடும். ஸோ தோப்புக்கரணம்ங்கிறது புதிதாக பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு 3, 5, 7ன்னு நான் போச்சோன்னேன். பழையவர்களும் இன்னும் நான் தோப்புக்கரணம் 3 தான் செய்கிறேன், 5 தான் செய்கிறேன், 8 தான் இது 27ங்கிறது ஒரு மாதத்தில் எல்லாருமே தொட வேண்டிய இலக்கு. புதிதாக வருபவர்களும் ஒரே மாதத்தில் 27ங்கிறத தொட்டுடணும். அதே போல் பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம், நிறைய சகோதர சகோதரிகள் சூரிய நமஸ்காரத்தையும் 3 சுற்று 5 சுற்று, அதுக்கு 5 அதிகம்தான், யாரேனும் ஒரு சிலர் மட்டும்தான் நிறைவாக எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் அப்படின்னா, இப்போயும் நான் சொல்லுவேன், நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது எண்ணிக்கையிலும் அந்த பயிற்சியிலும் மட்டுமே உங்களுடைய கவனம் இருக்கிறது. முதல் நாள் தொடங்கும் போது எண்ணிக்கையில் தான் இருக்கணும், பயிற்சியில் தான் இருக்கணும்.
அதை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம வந்து அந்த புகைப்படத்தை பார்க்கணும், புவனுடைய ஆக்ஷனை நம்ம பார்க்கணுங்கிறது கட்டாயமே இல்லை. நம்ம வந்து அந்த மொபைலை முன்னாடி வச்சுட்டு நாம் செயல்படும் பொழுது, இப்போது அந்த பொசிஷன் 1ஆம் நம்பருக்கு நம்ம வர்றோம்னு வச்சுக்கோங்களேன். சூரிய நமஸ்காரம் பொசிஷன் 1க்கு வரும் அப்படின்னா, அந்த 1ஆம் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் சூரியனையோ அல்லது இயற்கையையோ அல்லது இறைவனையோ அல்லது உங்களுக்கு பிடித்த கடவுளையோ வணங்கணும். என்ன வணங்கணும் அப்படின்னா, ஏன்னா அது வணங்கக்கூடிய ஒரு பொசிஷன் தானே. அப்படி வணங்கும் பொழுது நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த பயிற்சியை மேற்கொள்கிறேன். இந்த பயிற்சி எனக்கு வெற்றிகரமாக முடியணும். இப்படித்தான் நீங்கள் தொடங்கும் ஒவ்வொரு நீங்கள் வந்து அந்த எண் 1 அப்படின்னு நம்ம வந்து சுற்றுல முதல் ஆக்ஷனாக செய்வோம் அல்லவா, முதல் செயலாக செய்வோம் அல்லவா, அப்போ நீங்கள் வேண்டிக்கணும். அதன் பிறகு நம்ம வந்து மூச்சை உள்ளிழுத்து நம்ம வந்து பின்புறமாக 2வது அப்படின்னு செய்வோம். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய உடல் வளைவதை நீங்கள் வந்து கவனிக்கணும். கஷ்டப்படுறோம், ஆஹா இன்னும் வந்து 4 வினாடி ஆகலையா, அடுத்த 3ஆம் நம்பரை எப்போ சொல்லுவார் அப்படின்னு காத்திருக்கக்கூடாது. ஆஹா நம்மளுடைய உடல் எப்படி வளைகிறது, பின்புறமாக வளைகிறது, நம்மளுடைய முதுகுத்தண்டு அதுக்கு எப்படி ஒத்துழைக்கிறது, இப்படி நீங்கள் வந்து உங்கள் உடலோடு உணர்வோடு கலந்து அந்த பயிற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா 13 சுற்று அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமாக செஞ்சிடலாம். மணிக்கணக்கு தான் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஆகும். ஆனால் பயிற்சி செய்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆற்றல் அதிகரித்திருக்கும். 8 நடை பயிற்சியும் அதே தான். 8 நடை பயிற்சி அப்படிங்கிறது நாம் சுற்றி வருகிறோம், 21 ஸ்டெப்பு வைக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். அது எப்பொழுதும் ஒவ்வொரு தடவையும் செய்ய தேவையில்லை. நாம் தொடர்ந்து சுற்றி வந்து கொண்டே இருக்க வேண்டியது. அப்படி சுற்றி வரும் பொழுது நம்மளுடைய எண்ணம் அப்படிங்கிறது என்னுடைய ஆடியோவில் இருக்கும் போது ஆடியோவையும் மீறி உங்களுடைய முகத்தில் ஒரு புன்முறுவல் இருந்து கொண்டே இருக்கணும். அந்த புன்முறுவல் ஏன் இருக்கணும் அப்படின்னா, ஆனந்தமாக நம்மளால் நடக்க முடியுது, நம்மளால் இப்படி வளைய முடியுது, நம்ம வந்து எல்லாரை விட சுறுசுறுப்பாளராக இருக்கிறோம், நம்ம வீட்டில் நம்ம வந்து ஆரோக்கியமானவராக இருக்கிறோம், நம்ம வந்து ஆனந்தமாக இருக்கிறோம், நிறைய பேரை நம்ம வந்து மாற்றி இருக்கிறோம், வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டு பண்ணியிருக்கிறோம். இப்படி நம்மளுடைய உணர்வு மகிழ்வாக இருக்கணும். கஷ்டப்பட்டு இன்னும் 20 நிமிடம் இருக்கா, இன்னும் 15 நிமிடம் இருக்கா, இன்னும் இப்படி நினச்சா நம்மளுக்கு வந்து நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஸோ நீங்கள் 8 நடை பயிற்சி மேற்கொள்ளும் போது நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் வந்து ஆனந்தமாக இருக்கேன். ஆனந்தம்ங்கிறது பொருளாதாரம் தான். ஸோ இப்படித்தான் நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் மனதில் இந்த விஷயத்தை பதிவு செய்து பயணிக்கணும். எல்லா பயிற்சிகளிலுமே சொன்னேன். நீங்கள் 9 மூட்டு பயிற்சி செஞ்சாலும் சரி, தோப்புக்கரணம் செஞ்சாலும் சரி, சூரிய நமஸ்காரம் செஞ்சாலும் சரி, லக்காந்தி வால் செஞ்சாலும் சரி, கஷ்டத்தை வந்து கஷ்டங்கிறது வந்து நீங்கள் எங்கே கொண்டு போய் வைக்கிறீங்கிறதுல தான் இருக்குது. மனசை நீங்கள் எல் வடிவத்தில் நம்மளுடைய உடல் இருக்கிறது, இதை வந்து நிச்சயமாக நிறைய நபர்களால் செய்ய முடியாது, நாம் செய்கிறோம். நம்மளுடைய இரத்த ஓட்டம் சூப்பராக நம்மளுடைய உடலில் உள்ளுறுப்புகளுக்கு பாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஸோ நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி செல்வந்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டோமானால், அதாவது நீங்கள் உங்களுடைய ஆசைகளை செல்வத்தை நோக்கி நகர்த்துவது தவறொன்றும் இல்லை. ஆனால் இன்றைய உலகில் யார் செல்வந்தர்கள்? வள்ளுவ பெருந்தகை எப்பயோ சொல்லிட்டாரு. இருப்பினும் இன்றைய காலகட்டத்தில் யார் செல்வந்தர்கள் அப்படின்னா ஆரோக்கியமாக இருப்பவர்கள் தான். நீங்கள் மருத்துவமனைக்கோ அல்லது வேறு ஏதேனும் காரணமாக நீங்கள் வந்து சென்று இருந்தீர்கள் என்றால், அங்கே நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், நாம் எவ்வளவு பாக்கியமானவர்கள், நாம் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறோம், நம்மளுடைய இயற்கை இறைவன் பிரபஞ்சம் நம்மளை எப்படி ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுங்கிறத அங்கே போனதுக்கப்புறம் நம்மளால் உணர முடியும். ஸோ நாம் மிகப்பெரிய செல்வந்தர்கள், மிகப்பெரிய செல்வந்தர் அப்படின்னு சொல்லுவது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசுகிறது, நம்ம நடக்கும் பொழுது ஆரோக்கியமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னு நம்ம பேசுகிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் இன்றைக்கி ஒரு ஆடியோ உங்களுக்கு தரப்போகிறேன் அல்லவா, இந்த ஆடியோவில் இதை பற்றி அந்த மருத்துவர் ஐயா வந்து நிறைய விஷயம் சொல்ல போகிறாரு. ஸோ அதை கேட்டுட்டோம்னா இன்னும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம கேட்க போகிற ஆடியோ அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த ஆடியோவை நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, கேட்டிருந்தா எனக்கு அனுப்பி வைங்க, ஏன்னா நான் கேட்டுட்டேன் அப்படின்னு.
ஸோ நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. நிறைய பேர் மீன்ஸ் ஒரு 3 சகோதர சகோதரிகள் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த ஆடியோ நிச்சயமாக நீங்களும் கேட்டிருப்பீங்க. நிறைய நபர்கள் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் கேட்டது முழுமையான ஆடியோ. ஆனால் அவங்க அனுப்புனது அப்படிங்கிறது ஒரு 4 நிமிட ஆடியோவை தான் அனுப்பியிருக்காங்க. இந்த ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர்கள் சகோதரர் டைகர் கணேசன் ஃப்ரம் திண்டுக்கல். இவங்க சவுத் சோன் டைகர் கிளப்போடைய கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி. இவங்க மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப்போடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை. இவங்க மதுரை டைகர் கிளப்போடைய கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் கணேசன் ஃப்ரம் திண்டுக்கல். சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி. சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை. ஆகியோர் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள். சகோதரர் டைகர் கணேசன் ஃப்ரம் திண்டுக்கல், சகோதரி டைகர் சந்திரவாசி ஃப்ரம் திருச்சி, சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை ஆகியோரை நீங்களும் வாழ்த்துங்கள். ஏன்னா இந்த ஆடியோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். இந்த ஆடியோ அப்படிங்கிறது இந்த மருத்துவர் ஐயாவுடைய குரலில் ஒலிக்கப் போகிறது. உங்களுக்கு இந்த மருத்துவர் ஐயாவுடைய குரலை கேட்கவும் அவர் யாருன்னு உங்களால் கணிக்க முடிகிறதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பகுதியில் பதிவிடலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். 100 வயசு இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, யூஸ்வலா தமாஷா சொல்லுவேன், சர்க்கரை கண்ட்ரோல் குறைக்கணும். நீங்க மைசூர் பாக், குலாப் ஜாமுன், ரசகுல்லா சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை குறையாது. கொலஸ்ட்ரால் குறைவா இருக்கணும். நீங்க ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, கென்டக்கி ஃப்ரை சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் ஏறும். பிளட் பிரஷர் 100 இருக்கணும். உப்பு அதிகமா போட்டீங்கன்னா பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகும். பிளட் சுகர் 100, கொலஸ்ட்ரால் 100, சர்க்கரை 100. ஒரு மாசத்துக்கு 100 கிலோமீட்டர் நடக்கணும், ஓடணும். 100% சந்தோஷமா இருக்கணும். 100% சந்தோஷமா இருக்கிறது எப்படி புரியல எனக்கு. 100% சந்தோஷமா இருக்கணும்னா சிம்பிள் ஃபார்முலா. உங்களை சந்தோஷப்படுத்துறேன்னா எனக்கு சந்தோஷம் வருது. 10 பேரை சந்தோஷப்படுத்துறேன்னா 10 மடங்கு சந்தோஷம் வருதுன்னு. 100 பேர் இருக்க கிளாஸ் ரூம்ல போய் நல்ல கிளாஸ் எடுத்தேன்னா, அவங்களை சிரிக்க வச்சு கிளாஸ் எடுத்தேன்னா எனக்கு 100 மடங்கு சந்தோஷம் வருது. 1000 பேர் இருக்க கூட்டத்துல போய் பேசுறேன்னா எனக்கு 1000 மடங்கு சந்தோஷம் வருது. எனக்கு இது கிடைச்சா தான் சந்தோஷம், எனக்கு பணம் வந்தா தான் சந்தோஷம்னா சந்தோஷம் இருக்கும். இன்கம் டேக்ஸ்க்காக தூக்கிட்டு போயிடுவான். நீங்க லஞ்சம் வாங்கினீங்கன்னா உள்ள போட்டுருவான். கோயில போய் சுத்திட்டு வந்தா நல்ல சந்தோஷமா தான் இருக்குது. எனக்கு காணாம போயிருக்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தா 2 மணி நேரம் சந்தோஷமா இருக்கு. திருப்பதிக்கு போயிட்டு வந்தா 2 நாள் சந்தோஷமா இருக்கு. 3ஆவது நாள் பழையபடி அந்த கடங்காரம் வரானே. 30 வயசுல எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறது. நல்ல வேலை பண்ணிங்க போங்க. ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கல ஆகாது பாப்பான்னு சொல்லிட்டு நீ 1 வயசு இருக்கான்னு ஓடணும், 2 வயசுல ஓடணும். இப்பெல்லாம் குழந்தைங்க செல்போன் வச்சுக்கிறாங்க, டிவியில பாக்குறாங்க. டிவியும் செல்போனும் 16 வயசு வரைக்கும் கொடுக்கப்படாது. ஓடுறது, நடக்கிறது, விளையாடுறது, சண்டை பிடிக்கிறது, பில்லோ ஃபைட், ஓடுறதுங்கிறது 1 வயசுல ஓடணும், 5 வயசுல ஓடணும், 10 வயசுல ஓடணும். நைட்ல டிவி பார்க்கப்படாது. ஈவினிங் டிவி பாருங்க, கொஞ்ச நேரம் நியூஸ் பாருங்க. 9 மணிக்கு மேல டிவி பார்க்காதீங்க, கண்ணெல்லாம் இருண்டு போகும். 10 மணிக்கு ஒரு நல்ல புஸ்தகத்தை வச்சுக்கோங்க, படிங்க. திருக்குறள் படிங்க, பகவத்கீதை படிங்க, குரான் படிங்க, பைபிள் படிங்க. 10 நிமிஷம் நல்ல எண்ணங்களோடு தூங்குனீங்கன்னா அந்த எண்ணங்கள் மனசுல அப்படியே இருக்கும். நீங்க சினிமால, டிவியில, சீரியல்ல பாக்குற கெட்ட எண்ணங்களோடு தூங்கினீங்கன்னா மனசு சஞ்சலம், தூக்கம் வராது. 10 மணிக்கு நான் படுத்தேன்னா 10:02 தூக்கம் வந்துடும். நல்ல தூக்கம் வரும். நல்ல உடல் பயிற்சி பண்ணா உடல் உறவு நல்லா வச்சுக்கலாம். நல்ல சுறுசுறுப்பு இருக்கும். மனசுல கவலை வராது. சாப்பிடுறதெல்லாம் சீக்கிரம் ஜீரணமாகும். மோஷன் ஃப்ரீயா போயிடும். டாக்டர்கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ தினம் 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன்னா டாக்டர் அவசியம் இல்லை, ஆஸ்பத்திரி அவசியம் இல்லை, பண செலவு அவசியம் இல்லை. வீட்டில தான் சாப்பிடணும். வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும். ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னா ஹோட்டல்காரன் பணக்காரன் ஆயிடுவான், நீங்க ஏழை ஆயிடுவீங்க. காலையில எந்திரிச்ச உடனே இப்படி லேசா உடம்ப எக்ஸசைஸ் பண்ணுங்க. நிக்கிற இடத்துல இருந்தே கொஞ்சம் ஓடுங்க. இது ஸ்டேஷனரி வாக்கிங், ஸ்டேஷனரி ஜாகிங். கை தட்டுங்க, பலமா கை தட்டுங்க. ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் கை தட்டுங்க. கையை மடக்கி மடக்கி நீட்டுங்க. 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்க இப்படி. அப்புறம் மூச்சு பயிற்சி. மூச்சு நல்லா இழுத்து விடணும். பிரெயின் பவர் யோகா. நல்லா காதை நாம்பி பிடிங்க. இப்படி பிடிக்கிறது இல்லை, இப்படி பிடிக்கணும். நல்லா டைட்டா பிடிங்க, நல்லா பிடிங்க. தோப்பு கண்ணம் போடுற மாதிரி தானுங்க.
சிக்கன் தலைப்பாக்கெட்டு என்னென்னமோ செலவு பண்றாங்க சார். உணவுங்கிறது கார்ல போடுற பெட்ரோல் மாதிரி. அப்ப நல்ல உணவு தான் போடணும். நீங்க பெட்ரோல் கார்ல டீசலை போடுவீங்களா என்ன? முடியாது. இல்ல உங்க 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 இது இருக்கு இல்லையா, உங்க ஸ்கூட்டர், அதுல கெரசின் ஊத்துங்களா பாப்போம். இப்ப இது நல்ல நல்ல பாடி, இது நல்ல 2 சக்கர வெஹிக்கிள். உங்க 2 சக்கர வெஹிக்கிள் மோட்டார் பைக்குன்னா 2 லட்சம் 3 லட்சம், இது 2 கோடி 3 கோடி. ஒன்னு ரிப்பேர் ஆனா செலவு பண்றதுக்கு அங்க போனா 1000 ரூபாய் செலவாகும். மோட்டார் பைக்கு டிவிஎஸ்ல போனா 2000 செலவாகும். கார்பரேட்டர் மாத்திரணும் 10,000 ரூபாய் செலவாகும். லிவரை மாத்துறதுக்கு 50 லட்சம், ஹார்ட்டை மாத்துறதுக்கு 50 லட்சம், ஒரு ஜாயிண்ட்டை மாத்துறதுக்கு 2 லட்சம் 3 லட்சம், கண்ணு ஹெட்லைட்டை மாத்துறதுக்கு 30,000 40,000. ஒட்டுமொத்தமா கூட்டல் போடும்போது நம்ம உடம்புடைய வேலை 2 கோடி 3 கோடி. இந்த 3 கோடி இருக்கிற இந்த அற்புதமான கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்டை ஜாக்கிரதையா பார்த்துக்கணுமா வேண்டாமா? கடவுள் கொடுத்த கிஃப்ட் இது. இதை வச்சுட்டு தான் உங்க வண்டி ஓடுது. உங்க ஃபேமிலி உங்களை நம்பித்தான் ஃபேமிலியே இருக்கு. என்னமோ சாராயம், பீரு, விஸ்கி, கள்ள சாராயம் சாப்பிட்டீங்கன்னா கவர்மெண்ட் பணம் கொடுக்குறாங்க, அது இல்லைன்னு சொல்லல. அப்பா கிடைக்க மாட்டாரு. 1947 லைஃப் ஸ்பேன்ங்கிறது 57 இருந்தது. சுதந்திரம் வாங்கும் போது நம்ம லைஃப் ஸ்பேன் 54, இப்போ 64 வரைக்கும் வந்திருக்கு. நீங்க சுவிட்சர்லாண்ட்லயும் ஜப்பான்ல பாத்தீங்கன்னா they live for 100 years and 110 years. இஜிகாய்னு ஒரு புக் ஒன்று படிச்சேன். 60 வயசு வரைக்கும் சுறுசுறுப்பா வேலை பண்ண, எல்லாம் வேலை பண்ண. அதுக்கு மேல உனக்கு என்ன மனசுக்கு பிடிக்குதோ அந்த வேலை பண்ண. கார்டனிங் பிடிக்கும், போட்டோகிராஃபி பிடிக்கும், குழந்தைகளோட விளையாடலாம். நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் கணேசன் ஃப்ரம் திண்டுக்கல், சகோதரி டைகர் சந்திரவாசி ஃப்ரம் திருச்சி, சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை ஆகியோர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி, இந்த இடத்துல இன்னொரு நான் சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா, மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா கேப்டன்கள், வைஸ் கேப்டன்கள், கோஆர்டினேட்டர்கள் இவங்க தான் ஆடியோ எடுத்து அனுப்புகிறாங்க. ஒரு சில சகோதர சகோதரிகள் தான், அதாவது உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தான் சில நேரங்களில் சில ஆடியோக்களை அனுப்பி வைக்கிறீங்க. ஸோ இந்த ஆடியோ அனுப்புவது அப்படிங்கிறத பற்றி நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இதனுடைய தாக்கம் தெரியல. ஏன் கேப்டன்கள், வைஸ் கேப்டன்கள், கோஆர்டினேட்டர்கள் மட்டும் அனுப்புகிறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு இந்த இடத்துல மானசீகமாக மற்றவர்கள் வாழ்த்தும் பொழுது, நானும் வாழ்த்தும் பொழுது, அது அவர்களை பன்மடங்கு உயர்த்துவதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், அது கிடைத்திருக்கிறது. ஆகையால் அந்த சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி நல்ல பல ஆடியோக்களை தேர்வு செய்து நமக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஆடியோ நீங்கள் மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்க. இந்த ஆடியோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைகிறது அல்லவா? ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு நீங்களாகவே நன்றி தெரிவிக்கிறீங்கல்ல. இந்நேரம் நீங்கள் அந்த 3 நபர்களுக்கும் வாழ்த்து மலைகளை பொழிஞ்சிருப்பீங்க. அப்போது இந்த மானசீகமாக மனமுவந்து இந்த வாழ்த்து அப்படிங்கிறது கிடைக்கும் பொழுது, இந்த நன்றி அப்படிங்கிறது கிடைக்கும் பொழுது, அது யாரை நீங்கள் மானசீகமாக நினைத்து நீங்கள் வாழ்த்தினீர்களோ, நன்றி கூறினீர்களோ, அவர்களை இன்னும் உயர்த்தும், அவர்கள் குடும்பத்தை இன்னும் உயர்த்தும். இந்த விஷயம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். இப்போது நம்மளுடைய 8 நடையின் 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் வாங்க நம்ம எல்லாரும் தொடங்கின திசைக்கு வந்துடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். இந்த இடத்துல நம்ம இடைவேளை அப்படின்னு சொல்லவும் போய் யாரும் தயவு செய்து அமர்ந்து விடக்கூடாது, அமரவே கூடாது. 8 நடை முடியும் வரை நீங்கள் அமரவே கூடாது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது சீராக சிறப்பாக பாஞ்சுக்கிட்டு இருக்கு, கீழிருந்து மேல் வரை அப்படிங்கிறது. ஏன் உள்ளங்கைகளை மடக்கி பார்க்க சொல்கிறோம்? மடக்கும்போது ஒரு இறுக்கம் தென்படுகிறது அல்லவா? ஏன் தென்படுகிறது? இரத்த ஓட்டம் சீராக சிறப்பாக விரலுடைய நகம் வரை, விரலுடைய நுனி வரைய வந்து செல்வது. அதை நாம் தடுக்கும் போது, அதாவது தடையாக நம்ம அதை மடக்கும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய இரத்தம் நமக்கு அழுத்தமாக தெரிகிறது. அதுதான் நமக்கு ஒரு இறுக்கம் அப்படிங்கிறது தெரிகிறது. இதை எது உணர்த்துது அப்படின்னா, இரத்த ஓட்டம் சூப்பராக பாஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இயல்பில் ஒரு 8 மணி போல் 9 மணி போல் நீங்கள் சும்மா உங்கள் உள்ளங்கைகளை மடக்கி பாருங்கள்,
சாதாரணமாக இருக்கும். 8 நடை பயிற்சிக்கு முன்பாக நான் செய்து பார்க்க சொல்லுவேன். அப்பயும் சாதாரணமாக இருக்கும். இப்போ மட்டும் ஏன் அப்படின்னா, அது நம்மளுடைய ரத்த ஓட்டம் சீராக சிறப்பாக இருக்கிறத நம்மளுக்கு உணர்த்துவது தான். ஸோ இந்த ரத்த ஓட்டம் சீராக சிறப்பாக இருக்கும் பொழுது நம்ம போய் அமர்ந்துடக்கூடாது. ஸோ தண்ணீர் பருகணும், நின்று கொண்டு தான் பருகணும். தண்ணீர் பருகும் பொழுது எப்பொழுதுமே அமர்ந்து தான் பருகணும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் நின்று தான் பருகணும். அதனால் 2 வாய் தான் பருகணும். ஸோ 2 வாய் நீரை நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகி இருப்பீங்க. நான் பேசுனது காதில் விழுந்துச்சா விழுகலையான்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் ஒருவேளை விழுகலை அப்படின்னா நீங்கள் மீண்டும் கொஞ்சம் முன்னாடி போய், ஏன்னா இன்றைக்கி பேசப்பட்ட இந்த விஷயங்கள் முக்கியமானது, முன்னாடி போய் அதை கேட்டுட்டு நீங்கள் தொடங்கலாம். இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைலை எடுத்துக்கிட்டு கமெண்ட் பண்ண போகிறோம், கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போயிடும் அப்படின்னா, அந்த ஆடியோவில் நான் சொன்னேன், அந்த யாருடைய குரல்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பதிலளிங்கன்னு. அது பதில் அளிச்சிருப்பீங்க. ஸோ அது ஒரு கேள்வி தான். அது நீங்கள் பதிலளிக்கலைன்னா, அந்த இடத்துல பதிலளிக்கலைன்னா இப்போ வந்து பதிலளிங்க. அந்த ஆடியோவில் கேட்ட குரலுடைய மருத்துவருடைய பெயர் உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தால் அவருடைய பெயரை குறிப்பிடுங்க. 2வது, அந்த மருத்துவர் ஐயா ஒரு விஷயத்த சொன்னார். என்ன அப்படின்னா, பிறரை சந்தோஷப்படுத்தினால் நாம் சந்தோஷம் அடையலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். ஸோ 10 பேரை சந்தோஷப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு 10 மடங்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதுபோல் நீங்கள் நித்தம் எத்தனை பேரை சந்தோஷப்படுத்துகிறீர்கள்? இது கேள்வி. இந்த கேள்விக்கு விடை அப்படிங்கிறது, ஒருவேளை நீங்கள் எத்தனை உறுப்பினர்களை இணைச்சி வச்சுருக்கீங்களோ அவர்களையும் நீங்கள் எண்ணிக்கையில் சேர்த்துக்கலாம். ஏன்னா உங்களையெல்லாம் நீங்கள் வந்து சந்தோஷமடைய வைக்கிறீங்க. ஸோ அத்தனை மடங்கு உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். இல்லை இன்னும் நீங்கள் வந்து பள்ளி ஆசிரியராக இருக்கிறீங்க, அல்லது பயிற்சியாளர்களாக இருக்கிறீங்க, அல்லது வேறு ஏதேனும் ஒரு துறையில் நிபுணராக இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து பிறரை வந்து மகிழ்விப்பவராக இருந்தால் எத்தனை பேரை நித்தம் நீங்கள் மகிழ்விக்கிறீர்கள்? இதுதான் 2வது கேள்வி. ஸோ முதல் கேள்வி அப்படிங்கிறது, அந்த மருத்துவர் ஐயாவுடைய பெயர் உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தால் அவருடைய பெயரை குறிப்பிடவும். 2வது அப்படிங்கிறது, நீங்கள் எத்தனை பேரை நித்தம் மகிழ்விக்கிறீர்கள்? நீங்கள் அத்தனை மடங்கு மகிழ்வை பெறுகிறீர்களா அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 கேள்விக்கும் விடையளித்து விட்டு 3வது கேள்வி அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு மாதத்தில் வெளியில் உணவகத்தில் இருந்து ஹோட்டலில் இருந்து எத்தனை முறை சாப்பிடுவீர்கள்? இது 3வது கேள்வி. நீங்கள் வெளியில் உணவகத்தில் ஹோட்டல்களில் இருந்து ஒரு மாதத்திற்கு எத்தனை முறை சாப்பிடுவீர்கள்? இதுதான் 3 கேள்வி. இந்த 3 கேள்விக்கு விடையளித்துட்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு நீங்கள் தொடர்ந்து அப்புறம் இந்த ஆடியோவை கேளுங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வாங்க, இப்போது நம்ம 42 நிமிட நடைக்காரர்கள் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நம்மளுடைய நடையை தொடங்கலாம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கழித்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம வந்து ஒரு ஆடியோ கேட்டிருந்தோம். அந்த ஆடியோவில் மருத்துவர் ஐயா வந்து நிறைய விஷயத்தை பகிர்ந்திருந்தார். மருத்துவர் ஐயாவுடைய பேரை கூட கொஸ்டினாக கேட்டிருந்தோம். நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் தெரியலேன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ ஐயா மருத்துவர் பக்தவச்சலம், இவங்க வந்து பத்மஸ்ரீ பக்தவச்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்மஸ்ரீ விருது வாங்கிய மருத்துவர் ஐயா. இந்த மருத்துவர் ஐயாவுடைய வயது பார்த்தீங்க அப்படின்னா 81 வயது. ஸோ இவருடைய வீடியோ கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கோயம்புத்தூர் மக்களுக்கு நேரம் கூட இவரை பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. இவருடைய ஆடியோ வீடியோ நீங்கள் வந்து டாக்டர் பக்தவச்சலம் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் கொடுத்தீங்கனாலே இந்த ஆடியோவிலேருந்து நிறைய ஆடியோ வீடியோ வரும் உங்களுக்கு. அவரை பாருங்கள், அவர் எவ்வளவு சுறுசுறுப்பாக, ஏன்னா இப்போ இங்கேயே நிறைய பயிற்சி சொல்லி கொடுத்தாரு அல்லவா, தோப்புக்கரணமெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்போது செய்து காட்டுறாரு, அந்த மூச்சு உள்ளிழுத்து வெளியிட்டு அப்படின்னு அந்த செயலையெல்லாம் செய்து காட்டுறாரு.
அதுக்கப்புறம் இடையில சில பல விஷயங்கள் வந்து நானே வெட்டியிருக்கேன். ஏன்னா அவர் கை கால்களை அசைக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூட எக்ஸசைஸ் அப்படின்னு ஒன்று செஞ்சு காட்டுவார். ஸோ அது வந்து உங்களுக்கு இமேஜின் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் அந்த இடத்துல கத்திரியை போட்டு வெட்டியாச்சு. அதே போல் தோப்புக்கரணத்தில் ஐயா வந்து ஒரு நம்ம கடைபிடிப்பதை ஐயா வந்து மாற்றி சொல்லியிருப்பார். தோப்புக்கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயிற்சியை சொல்லும் பொழுது நம்ம வந்து மூச்சை வந்து அமரும் போது வெளிவிட்டு அமரணும் அப்படின்னு சொல்லுவோம். நிமிரும் பொழுது மூச்சை உள்ளிழுத்து நிமிரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு இடம் மட்டும் ஐயா வந்து மாற்றி சொல்லியிருப்பார். நான் அதனால் அதையும் கத்தரிச்சிட்டேன். ஏன் இதை இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இவருடைய வீடியோவை பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்ம டைகர் கிளப்பில் இருக்கிறவங்கள இந்த வீடியோவையே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் மாற்றி கடைப்பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்த கத்தரிச்சிட்டு இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தோப்புக்கரணம் செய்வதற்கு நாம் வழிமுறைகள் சில விஷயத்தை வச்சுருக்கோம். ஸோ அப்படித்தான் நம்ம செய்யணும். ஸோ ஐயா வந்து தொடங்கும் போது சொன்னார், 100 வயசு வரை இருக்கணுமா, 100 வயது வரை இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ சர்க்கரை, பிபி இந்த விஷயங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். சர்க்கரை நோய் வந்துருச்சு, நான் அதோட நோயாளி தான் இல்லை, மாற்ற முடியும், நம்மளால் முடியும். நம்ம குடும்பத்திலே அது நாம் வந்து சர்க்கரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படியே கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைலாம் சொன்னார், சிக்கன் ஃப்ரை, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் இந்த கென்டக்கி சிக்கன் அப்படின்னு சொன்னார். இந்த கென்டக்கி சிக்கன் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு பிராண்ட் இருக்கிறது அல்லவா, KFC அப்படின்னு, அதைத்தான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். ஸோ இவைகளையெல்லாம் வந்து நித்தம் அப்படின்னு தயவுசெய்து உங்களுடைய உணவு பட்டியலில் வச்சுக்கிறாதீங்க. ஏன்னா கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கொலஸ்ட்ரால் அதிகரித்தா ஆபத்தும் அதிகரிக்கும். ஸோ கொலஸ்ட்ராலு, பிபி, சர்க்கரை இவைகளையெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இருக்கணும். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு மாதத்தில் 100 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படிங்கிறார். 100 கிலோமீட்டரா அப்படின்னு எல்லாருக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய டவுட்டே வந்திருக்கும். 100 கிலோமீட்டர் நடக்க முடியுமா ஒரு மாதத்தில் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக சொல்ல முடியும். இப்போது நாம் நடக்கிறோம் அல்லவா, நாம் 8 நடைப்பயிற்சி நடக்கிறோம், காலையில் நடக்கிறோம். காலையில் நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர், 2.25 3 கிலோமீட்டர் நடை அப்படிங்கிறது நமக்கு வரும். நான் வந்து உங்களை வலியுறுத்துவேன் என்ன அப்படின்னா, மாலையிலும் நடங்க அப்படின்னு வலியுறுத்துவேன். ஸோ எத்தனை பேர் நடக்கிறீங்கன்னு தெரியல, ஒரு வேளை நடந்தா அப்படின்னு வைத்துக்கொள்வோம், 6 கிலோமீட்டர் அப்படிங்கிறது நித்தம் நம்ம 8 நடைப்பயிற்சியில் மேற்கொள்கிறோம். இந்த 6 கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவை வச்சு அதை வந்து நீங்கள் இன்னும் 10 நாட்கள் நடந்தீங்க அப்படின்னா 60 கிலோமீட்டர் அப்படின்னு வரும். அதை 20 நாள் அப்படின்னா 120 கிலோமீட்டர் அப்படின்னு வரும். அது இன்னும் ஒரு 10 நாள், அதாவது 30 நாள் அப்படின்னா 180 கிலோமீட்டர் நடை அப்படிங்கிறது வரும். அப்போது 10 நாள் நடக்கலாமா 20 நாள் நடக்கலாமா நான் அதை சொல்லலை. 2 நேரம் நடந்தால் 180 கிலோமீட்டர். அது போக நம்ம வேறு ஏதேனும் செஞ்சால் 200 கிலோமீட்டருங்கிறத நம்ம வந்து ஒரு மாதத்தில் அச்சீவ் பண்ண முடியும். இல்லை நான் காலையில் மட்டும்தான் நடக்கிறேன் அப்படின்னா அதையும் அப்படியே கணக்கில் எடுத்துக்கலாம். 3 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு, ஸோ 30 நாளைக்கு 90 கிலோமீட்டர். நீங்கள் வேறு ஏதேனும் பயிற்சிகள் வேறு ஏதேனும் அப்படின்னு நடந்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் அப்படின்னு வாக்கிங்கில் மட்டும் நம்மளால் முடியும். அது போக நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிறது, வெளியில் போகிறது, கடைக்கு போகிறது, ஆஃபீஸ்க்கு போகிறது, தொழிலில் அப்படின்னு நம்ம நடந்து கொண்டு இருப்பதெல்லாம் கணக்கில் வராது. வாக்கிங்னு தனியாக வச்சுக்கிறோங்க. ஸோ 100 கிலோமீட்டர் நடந்தால் நம்ம வந்து ஆயுள் 100 வயது வரை இருக்கலாம். அதுக்கப்புறம் 100 கிலோமீட்டர் நடந்துட்டோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம், ஆனந்தமாக இருக்கணும்ல, அதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறார். 100% சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். 100% சந்தோஷம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நான் வந்து கேள்வியிலேயே கேட்டிருந்தேன், நீங்கள் எத்தனை பேரை மகிழ்விக்கிறீர்களோ அத்தனை சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது எனக்கெல்லாம் நான் வந்து நித்தம் வந்து ஒரு 300 பேரை மகிழ்ச்சி அடைய வைக்கிறேன்னு நம்புகிறேன். ஆமாம் தானே? இதுக்கு நீங்கள் வந்து கருத்து பெட்டியில் போய் கமெண்ட் பதிவிடலாம். நான் உங்களை மகிழ்விக்கிறேனா, நான் உங்களை சந்தோஷமடைய வைக்கிறேனா, நான் உங்கள் மீது அக்கறை வைக்கிறேனா, ஸோ நீங்கள் அதை என் மேலே திரும்ப செலுத்துறீங்களா? இதுதான் இந்த இடத்துல கேள்வி.
ஸோ அப்போது நான் ஒரு நாளைக்கு 300 மடங்கு மகிழ்வை பெறுகிறேன். அந்த பெறுவதனால தான் நான் வந்து அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு ஆடியோவை வழங்க முடிகிறது. நிறைய பேர் இந்த கேள்வியை நிறைய நேரம் கேட்டிருப்பீங்க, எங்களிடத்திலே கேட்டிருப்பீங்க. நீங்கள் மட்டும் எப்படின்னு. பிறரை மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க. பிறரை மகிழ்வித்து மகிழ். அதான் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு கொடுத்தா அந்த வையகம் எனக்கு இன்னும் பன்மடங்கு இன்பத்தை அள்ளி தருகிறது. அவ்வளோதானே. ஸோ அப்போ ஃபேமிலி டீம் மட்டும் எப்படி உழைக்க முடிகிறது அப்படின்னா, அவர்கள் பிறரை மகிழ்வித்து மகிழ்கிறார்கள். அவர்களை நீங்கள் வாழ்த்திக்கிட்டே இருக்கீங்க, அவர்களை நீங்கள் பாராட்டிக்கிட்டே இருக்கீங்க, அவர்களிடத்தில் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போது அவங்களுக்கு அந்த மகிழ்வு இன்னும் அவர்களுக்கு பன்மடங்காக பெருகி அவர்கள் உழைக்கிறார்கள். கோஆர்டினேட்டர்கள் நித்தம் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் குழுவில் நித்தம் நீங்கள் வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கணுமா, குளிக்கக்கூடாதா, நீங்கள் டிஏ ரிப்போர்ட் அனுப்பிட்டீங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு செயலை புரிகிறார்கள். அப்படி செயல் புரியும் பொழுது நிறைய பேர் அங்கே வந்து தம் சிம்பிள் செய்கிறீங்க, நிறைய பேர் உங்களுடைய செய்கைகளை காட்டும் போது அவர்கள் பிறரை மகிழ்வித்து மகிழ்கிறோம் அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இப்படி கேப்டன் வைஸ் கேப்டன்கள் அவர்கள் உங்களிடத்தில் பேசும் பொழுது, அவர்கள் உங்களை தூண்டும் பொழுது, இப்போ நான் 2 நாளைக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருந்தேன். இந்த ஹோம்ஒர்க் அவங்க வந்து உங்களிடத்தில் கேட்கும் பொழுது, சார் எங்கள் மேலே நீங்கள் இவ்வளோ அக்கறை வச்சுருக்கீங்க, நன்றி சகோதரி, நன்றி சகோதரன்னா அவங்க பேசும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு பெரிய மகிழ்வை தருகிறது. அதே போல் இணைத்து வைத்தவர்கள் நித்தம் நித்தம் உங்களை வாழ்த்துறாங்க, நித்தம் நித்தம் உங்களை பாராட்டுறாங்க. அப்படி பாராட்டுவதின் வாயிலாக நீங்கள் மகிழ்கிறீர்கள். இது நம்ம டைகர் குழுமத்தில் மட்டும். நீங்கள் இன்னும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய, பிறருக்கு சேவையாற்றக்கூடிய, பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய உங்கள் குடும்பத்தில் மட்டும் கிடையாது. குடும்பத்தில் நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் நன்மைகள்லாம் வந்து யாரும் வந்து வாழ்த்த மாட்டாங்க. அது அவரவர்களுடைய கடமைன்னு போயிடுவாங்க. இப்போ கணவன் வந்து மனைவிக்கு உதவி செய்கிறார், மனைவி வந்து பிள்ளைங்களுக்கு பார்த்துக்கிறாங்க, அப்பா வந்து நம்மளை பார்த்துக்கிறாரு, அம்மா வந்து நம்மளை பார்த்துக்கிறாங்கன்னா நாம் நன்றி உணர்வோடு இருக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் எல்லா பிள்ளைகளும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது உங்களுடைய கடமை தானே அப்படின்னு கடந்து போயிடும். ஆனால் பிறரை மகிழ்வித்து மகிழணும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை பார்க்கணும், மற்றவர்களையும் கவனிக்கணும், மற்ற ஜீவன்களையும் நம்ம வந்து உணரணும். ஸோ இப்படி நீங்கள் பிறரை மகிழ்வித்து மகிழ்ந்தால் உங்களுக்கு 100% சந்தோஷம் கிட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த சிம்பிள் ஃபார்முலாவை நீங்கள் கடைபிடிங்க. 10 பேரை நீங்கள் மகிழ்வித்தால் 10 மடங்கு உங்களுக்கு பிரபஞ்சம் தரும். 100 பேரை மகிழ்வித்தால் 100 மடங்கு நமக்கு தரும் அப்படின்னு. ஸோ அப்புறம் சொன்னார், இந்த கோவிலை சுற்றினா ஒரு சந்தோஷம் கிடைக்குது, திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் ஒரு சந்தோஷம் கிடைக்குது, எங்கே எத்தனை நாளைக்கு கிடைக்குது, 2 நாளைக்கு கிடைக்குது அப்படின்னு அவரே சொன்னார். சொல்லிவிட்டு அப்புறம் மீண்டும் பழசெல்லாம் நடந்துருதில்ல. அப்போது நாம் கோவிலை சுற்றுவதோ கோவில்களுக்கு போவதிலோ நமக்கு மனம் சந்தோஷம் அடைவது அப்படிங்கிறது அந்த போகிற அன்னைக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு இருக்கலாமே ஒழிய, நாம் நித்தம் இந்த செயல்களை செய்யணும். அதற்கு வாய்ப்பாக டைகர் குழுமம் உங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நான் நேற்றைக்கும் முந்தைய நாளோ தொடங்கிட்டு அந்த இடத்துல விட்டுட்டேன். ஏன்னா எதுக்கோ ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நடக்குது. யோசித்து பாருங்களேன், நிறைய ஏதாவது தேவையற்ற விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். தேவையற்றது, பிறரை ஏமாற்றக்கூடிய விஷயங்களில் நாமும் ஏமாந்து பிறரையும் நம்ம வந்து ஏமாற வைப்போம். இவற்றுக்கெல்லாம் நம்ம வந்து பிறருக்கு வந்து சிபாரிசு செய்வோம். ஆனால் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரு அற்புதமான அமைப்பு, தொடர்ந்து 4 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு நாள் கூட விடுப்பு இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு நபரை இணைத்து வைப்பதற்கு இத்தனை தயக்கம். இலவசமாக நடத்தப்படக்கூடிய அந்த அமைப்பில் அவர்களை இணைத்து வைப்பதற்கு நமக்குள் இத்தனை ஏன் தயக்கம்? ஸோ ஏன் இதை பற்றி பேசுகிறதுனால என்ன இருக்குது? அப்போது நாம் இதை பற்றி பேசும் பொழுது நாம் ஆரோக்கியமானவராக இருக்கிறோமா? நிச்சயமாக இருப்போம். ஆரோக்கியமானவராக இருக்கிறோம். ஸோ நீங்களும் வாங்க, கலந்துக்கிறங்க, பயணிங்க, உங்களுக்கு ஆரோக்கியம் கிட்டும், இதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு இதுக்கு தாராளமாக சொல்லலாம். ஏன்னா அமைப்பால், செயல்பாட்டுகளால், பலன்களினால் இதுவரைக்கும் நம்ம வந்து சரியாக சிறப்பாக செய்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் கட்டணம் இன்றி அப்படின்னு நம்ம செயல்படுத்தும் பொழுது இதில் பிறரை இணைத்து வைப்பதற்கு என்ன தயக்கம்? அவங்க வேணால் சொல்லலாம், நான் வந்து நடக்க முடியாது, என்னால் எனக்கு குழந்தைகள் பிள்ளைங்க இவங்களெல்லாம் நான் கவனிக்கணும், ஏதோ ஒன்று சொல்லலாம்.
அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட தாராளமாக அவர்களை பயமுறுத்த கூட செய்யலாம். ஏன்னா அவர்களுக்கு நன்மை கிட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இந்த செயலை செய்ய போகிறோம். ஸோ அதனால் தாராளமாக உடல்னா என்ன, ஆரோக்கியம்னா என்ன, உடல் இந்த இந்த ஐயா சொன்ன ஒரு விஷயத்தை கூட சொல்லலாம். 30 வயதில் எக்ஸசைஸு தொடங்கின காலத்துலேருந்தே பண்ணிடணுங்க. ஒரு வயதுலேயே ஆரம்பிச்சிடணும். ஓடி விளையாடு பாப்பான்னு நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது ஓடிக்கிட்டே தான் இருந்தோம், நடக்கவா செஞ்சோம். குழந்தைகள் அத்தனையுமே இப்பொழுதும் பார்த்திங்கன்னா ஓடத்தான் செய்யும். ஆனால் அதை கட்டுப்படுத்தி நிறுத்தி வைப்பது இன்றைக்கி பெற்றோர்கள் தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இந்த டிவி செல்ஃபோன்லாம் 16 வயதில் தான் கொடுக்கணும்னு சொல்கிறார். அவர் எந்த காலத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஆடியோ கேட்குற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அவர் சொல்வது உண்மை. இன்றைக்கி பச்சிளம் குழந்தைகளுக்கு கூட மொபைல் ஃபோனை கையில் கொடுத்தா தான் உணவு ஊட்ட முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரே அந்த குழந்தைகளே பார்த்திங்கன்னா டச் பண்ணி அவங்களே ஸ்வைப் பண்ணி அவங்களே வீடியோ பார்த்துக்கிறாங்க. ஆனால் இது எதில் போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் ஐயா வந்து இந்த 100% சந்தோஷமாக 100 வயது வரை வாழ்வதற்கான வழிகளில் இந்த டிவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தயவுசெய்து 9 மணிக்கு மேலே பார்க்காதீங்க, முடிஞ்சால் 8 மணிக்கு ஒரு செய்தி பார்க்குறதோடு நிறுத்திக்கிறங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம டிவி, மொபைல், கம்ப்யூட்டர், இன்னும் வேறு என்னென்ன சாதனங்கள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நிறுத்திடுங்க அப்படின்ட்டு நம்மளும் சொல்லுவோம். புத்தகம் படிங்க, 10 நிமிடம் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன புத்தகம் வேண்டுமானாலும் நீங்கள் ஆன்மீக புத்தகமா, உங்களுடைய மதம் சார்ந்ததா அல்லது வேறு ஏதேனுமா அதை படிங்க. நீங்கள் மனம் அப்படிங்கிறது அங்கே பாடுபடாமல் இருக்க வேண்டிய புத்தகமாக இருக்கணும். அப்போ உட்காந்து த்ரில்லான ஒரு ஏதேனும் ஒரு க்ரைம் ஸ்டோரிலாம் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களுடைய மனம் சாந்தமடையக்கூடிய, அமைதி அடையக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகத்தை படிங்க. 10 மணிக்கு படுக்கையில் படுத்தா 10:02 தூங்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். யார் சொல்கிறா? ஒரு 81 வயது மருத்துவர் ஐயா சொல்கிறார். ஸோ இதெல்லாம் செய்யலைன்னா அவரே என்ன சொல்கிறாரு? மருத்துவமனைக்கு தான் வந்தாகணும். இதையெல்லாம் செஞ்சால் மருத்துவமனைக்கு வர வேண்டியதில்லைன்னு மருத்துவரே சொல்கிறார். ஸோ அதே போல் வீட்டில் தான் சாப்பிடணும், வெளியில் சாப்பிடாதீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் சொன்னார், கவனிச்சிங்களா? இப்போது நீங்கள் உங்களுடைய வண்டி வாகனம் வச்சுருப்பீங்க, ஒரு 2 வீலர் வச்சுருக்கீங்க, அதில் கொண்டு போய் பெட்ரோலுக்கு பதிலாக கெரோசின் போடுவீங்களா அப்படின்னு கேட்டார். மண்ணெண்ணையை ஊற்றுவீங்களா? வாய்ப்பில்லை. ஏன் ஊற்றுனா தான் என்ன? ஆஹா, வண்டியோட இன்ஜின் போயிடும், அதாயிடும். அவர் என்ன சொல்கிறார்? ஒரு 1000 ரூபா செலவாகுமா? ஒரு 2000 ரூபா செலவாகுமா? அதற்கே இந்த பாடுபடுகிறோம். வண்டியில் மாற்றி அடிச்சிடக்கூடாது, பெட்ரோல்னால் பெட்ரோல் தான், டீசல்னால் டீசல் தான் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே நம்ம எதையெல்லாம் திணிக்கிறோம், தேவையற்ற உணவுகளை எல்லாம் தள்ளுறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளுடைய விலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலை சொன்னார். விலை மதிப்பற்றது. ஐயா வந்து 2-3 கோடி அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவராக அவர் வந்து இதுக்கு வந்து இத்தனை லட்சம், லிவருக்கு 50 லட்சம், ஹார்ட்டுக்கு 50 லட்சம், அப்புறம் ஹெட்லைட்டுன்னு சொன்னார். இந்த கண்ணையெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்களா? அதுக்கு வந்து ஒரு 30,000 20,000 அப்படிலாம் சொன்னார். இது விலை மதிப்பற்றதுன்னு நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, சரியாக பொருந்தாது. நம்மளுடைய உள்ளுறுப்புகளை பற்றி நான் நிறைய சொல்லலாம். உள்ளுறுப்புகள் மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறதெல்லாம் செய்கிறாங்க. இதை பற்றிலாம் இன்னொரு நாளைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். ஸோ ஐயா சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறது, கடவுள் கொடுத்த கிஃப்ட் அப்படிங்கிறது இந்த உடல். கடவுள் கொடுத்த கிஃப்டான இந்த உடலை காப்பது நமது கடமை. இதில் கொண்டு போய் நீங்கள் கண்டதையும் ஊற்றி, கள்ளச்சாராயம்லாம் ஊற்றி, அது அரசு கூட ரூபா தருதுன்னு போகிற போக்கில் ஒரு காமெடியாக பல விஷயங்களை சொன்னார். தயவு செய்து இந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஐயா டாக்டர் பத்மஸ்ரீ பக்தவச்சலம் அவங்களுடைய கூற்றாக இருந்தது. ஐயாவுக்கு இந்த நேரத்தில் நம்மளுடைய நன்றி சொல்லலாம். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வீடியோ பாருங்கள், அவருடைய வீடியோ பாருங்கள். அவர் எவ்வளோ ஆக்டிவாக 81 வயதில் ஈக்கிகாய் புத்தகத்தை பற்றிலாம் சொல்லியிருந்தார். ஸோ அதை பற்றியெல்லாம் பேசுவோம், வரும் நாட்களில் பேசலாம். இப்போது நாம் இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் சந்திரவாசி ஃப்ரம் திருச்சி, சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை, சகோதரர் டைகர் கணேசன் ஃப்ரம் திண்டுக்கல் ஆகியோர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, ஐயா டாக்டர் பக்தவச்சலம் அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். வாருங்கள், நம்மளுடைய 8 நடையின் 42 நிமிடம் நிறைவுக்கு வருகிறது. நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம்.
கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்கும். கிழக்கு திசையை நோக்கி நின்று கூட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்களும் உங்களது குடும்பமும் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.